ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் என்பி குக்ஸ். நம்ம இன்றைக்கி ஒரு புது ரெசிபி நார்த் இந்தியனோட ரெசிபிஸோடு வந்துட்டோம். ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கெல்லாம். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். சிக்கன் பர்தா ரெசிபி சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் புதுசு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி எடுத்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் ஐக்கன் ஆல்ல அமுத்திக்கோங்க. ஆல்ல அமுத்துனீங்கன்னா நான் புதுசு ரெசிபி போடுறப்போ உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். அதுக்கப்புறம் பார்த்துட்டு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு. உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை. நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு. இப்போ பாருங்கள், ரெசிபி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது வந்து நான் எங்கள் ஊரில் சித்தி வீட்டில் செஞ்சது, நானே செஞ்சது. ஆனால் எங்கள் சித்தி பொண்ணு வந்து சாப்பிட்ணுன்னு சொல்லிச்சு. அதனால் இந்த ரெசிபி செஞ்சு கொடுங்க, நான் சாப்பிட்ணும், அதனால் செஞ்சேன். இப்போ பாருங்கள், சிக்கன் பர்தா ரெசிபிக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் வந்து 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் குருமிளகுத்தூள் போட்டு ஒரு சிக்கன் ஒரு 1/2 kg போன்லெஸ் சிக்கன் போட்டு நல்லா வேக வைக்கிறதுக்கு விட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு நல்லா வெந்துருச்சுன்னா அதை இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜில்லாயிடுச்சுன்னா நீங்கள் வந்து கத்தியில் இல்லைன்னா ஃபோக்கில் இல்லைன்னா கையில் எது வேணும்னா பண்ணிவிட்டு பிச்சு எடுத்துக்கலாம். இல்லைன்னா வந்து சாப்பாடில் வச்சுருந்தீங்கன்னா சாப்பாடில் சாப் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் கடாய் வந்து கொஞ்சம் வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் கடாய் மறுபடியும் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஆயில் போட்டுக்கலாம். உங்களுக்கு வேறு ஏதோ ரெசிபி பார்க்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கன்னா நான் உங்களுக்கு செஞ்சு எப்போவுமே காட்டியிருக்கு. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு கூட நான் காட்டியிருக்கு. பாருங்கள், நான் இப்போ வந்து சிக்கன் நல்லா ஸ்ட்ரெயிட் பண்ணி எடுத்துருக்கு. நீங்கள் கையிலே பண்ணலாம், இல்லைன்னா இந்த மாதிரி கத்தி ஃபோக்கில் பண்ணலாம், இல்லைன்னா வந்து நீங்கள் சாப்பாட்லேயே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதை எடுத்து சைடில் வச்சுட்டு சூடு இருந்துச்சுனால நான் ஃபோக்கில் பண்ணியிருக்கேன். இப்போது நான் கடாயில் நல்லா சூடாகிடுச்சு. ஆயில் ஊற்றிக்கிட்டு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து மிக்சியில் சாப் பண்ணி போட்டிருக்கு. நீங்கள் வேணும்னா சாப்பாடில் கூட சாப் பண்ணிக்கலாம், இல்லைன்னா மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து முக்கியமாக எல்லாம் பேஸ்ட்டு தான் வேணும். நீங்கள் வந்து நறுக்கி போட்டுடாதீங்க, சாப் பண்ணி நிறையா போட்டுடாதீங்க. சாப் பண்ணிங்கன்னா ரொம்ப மெலிசாக சாப் பண்ணணும், சாப்பாடில் தான் சாப் பண்ணணும். அதனால் இப்போ நல்லா கொஞ்ச நேரம் வதக்கியாச்சுன்னா அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சம் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். கோல்டன் கலர் ஆயிடும். இதை வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து ப்ரௌன் பண்ணுறதுக்கு தேவையில்லை. மீடியம் ப்ரௌன், கோல்டன் ப்ரௌன் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் 2 தக்காளி, அதுவும் மிக்சியில் சாப் பண்ணி எடுத்துருக்கு, கிரைண்ட் பண்ணி எடுத்துருக்கு. போடுறதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் குக் பண்ணணும். பச்சை ஸ்மெல் போகணும். வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் தக்காளி இதெல்லாம் பச்சை ஸ்மெல் போயிட்டு கொஞ்சம் ஆயில் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் குக் பண்ணணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நாங்கள் வந்து மசாலா போட்டுக்கிட்டோம். பேசிக் மசாலா இதில் தேவை. மஞ்சள் தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், ஜீராத்தூள், உப்பு, கரம் மசாலா தூள். இது மட்டும் தான் கரம் மசாலா. எல்லாமே 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கு. இப்போ வந்து நல்லா குக் பண்ணணும். இதில் தேவை இருந்துச்சுன்னா அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இல்லைன்னா வந்து உங்களுக்கு இதாகிடும், கீழே அப்படியே பிடிச்சி உட்காந்துருக்கும், அப்புறம் கருகி போயிடும். மசாலா கருகி போயிடுச்சுன்னா ஸ்மெல் நல்லா இருக்காது. கொஞ்சம் நேரம் தண்ணி ஊற்றி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் நேரம் குக் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் தயிர் போட்டுக்கலாம். இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு ட்ரையாக தான் வரும் கிரேவி. ரொம்ப தண்ணியாட்டம் செய்ய வேண்டாம், அப்போ நல்லா இருக்காது. இப்போ பாருங்கள், 2 3 ஸ்பூன் தயிர் போட்டிருக்கு. கெட்டி தயிர்னால ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கு. புளிச்ச தயிர் இருந்துச்சுனால ஜாஸ்தி போடல. இல்லைன்னா இது ரொம்ப புளிப்பு இல்லைன்னா இன்னும் 2 ஸ்பூன் சேர்த்தி போடலாம். 2 ஸ்பூன் சேர்த்தி போட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ கொஞ்சம் நேரம் நல்லா குக் பண்ணி எடுத்துகிட்டு அந்த பச்சை ஸ்மெல் போயிடுச்சுன்னா நாங்கள் வந்து முந்திரி பருப்பு இருக்குல்ல, காஜு, அது வந்து பேஸ்ட் பண்ணி போட்டிருக்கோம். ஒரு 12லேருந்து 15 பீஸ் காஜு பேஸ்ட் பண்ணி போட்டுட்டு அதை கொஞ்சம் நேரம் நல்லா குக் பண்ணணும். குக் பண்ணிவிட்டு வதக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் கொஞ்சம் ஆயில் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் குக் பண்ணணும். நீங்கள் வேறு ஏதோ ரெசிபி பார்க்கணுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் கமெண்ட்டெல்லாம் பண்ணுறது இல்லை. நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் ரிலீஃப் இருக்கும், மனசு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் கசூரி மேத்தி கொஞ்சம் க்ரஷ் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கரம் மசாலா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம், பத்தல.
ஸ்மெல் கொஞ்சம் கம்மி இருக்குது கரம் மசாலா, அதனால் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன் வந்து இது பண்ணி வச்சுருக்கோம்ல, ஸ்ரெட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அது இப்போ போட்டுட்டு நல்லா குக் பண்ணணும். கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் மட்டும் குக் பண்ணணும். சிக்கனுக்குள்ளே மசாலாலாம் இறங்குற வரைக்கும் குக் பண்ணணும். இப்போ பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. சிக்கன் போட்டுடலாம். சிக்கன் போட்டுட்டு அதுக்கப்புறம் 2 3 நிமிஷம் அப்படியே கலந்துட்டு இருந்தால் குக் ஆகிடும். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா குக் ஆகிடுச்சு, போட்டுடலாம். இந்த ரெசிபி சிக்கன் வறுத்த வந்து சப்பாத்தி, நான், பரோட்டா கூட சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பூரி கூட சாப்பிட்லாம் இது கூட. அப்புறம் நீங்கள் ஆப்பம் கூட சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் வெரைட்டி ரைஸ் கூட சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும். இது வந்து ஜீரா ரைஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா நெய் சாப்பாடு அது கூட சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். ஃப்ரைட் ரைஸ் கூட சாப்பிட்லாம், புலாவ் கூட சாப்பிட்லாம். நாங்கள் ஆக்சுவலி இது புலாவ் கூட தான் சாப்பிட்ருக்கு. புலாவ் கூட சாப்பிட்டு ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. எங்கள் சித்தி வீட்டில் சித்தி பொண்ணு வந்து ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. என்னோடய சித்திக்கு அது செய்ய தெரியாது. அதனால் நான் அவங்க வீட்டுக்கு போனனால செஞ்சு கொடுங்கக்கா அப்படி சொல்லிச்சு. என் தங்கச்சிக்காக நான் செஞ்சேன். பாருங்கள், ஒரு முட்டை உடச்சி நல்லா வேக வச்சு கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுடலாம். ஆக்சுவலி 2 முட்டை நான் வேக வச்சேன். ஆனால் வந்து 1 தான் போட்டிருக்கேன். 1 டெக்கரேஷனுக்காக வச்சுட்டேன். நீங்கள் வேணும்னா 2 கட் பண்ணி போட்டுடலாம். இப்போ வந்து ஒரு 3 பச்சை மிளகா போட்டிருக்கு. ஏன்னா காரம் கொஞ்சம் கம்மி இருந்துச்சு. அதனால் பச்சை மிளகா கொஞ்சம் கீறல் விட்டுட்டு அப்படியே போட்டுட்டு கொஞ்சம் பட்டர் போட்டிருக்கு. இப்போ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு கேஸ் லோவில் வச்சிடணும். இந்த டைமில் இனி தண்ணி ஊற்றாதீங்க. ஏன்னா தண்ணி இதில் தேவை வராது. ட்ரையாக தான் நம்ம சாப்பிட போகிறோம். அதனால் பட்டர் மட்டும் பச்சை மிளகா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மூடி வச்சுட்டு ஒரு 2 3 மினிட்ஸ் மட்டும் லோ ஃப்ளேமில் குக் பண்ணணும். ஹை ஃப்ளேமில் இப்போ வைக்க வேண்டாம். ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா ரொம்ப கீழே பிடிச்சிட்டு அப்படியே கடிஞ்சு போய் நல்லா இருக்காது. இப்போ பாரு 2 3 நிமிஷம் கழித்து நான் தொடர்ந்து காட்டுறேன். எப்படி இருக்குது பார்த்துட்டு சொல்லுங்கள். கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து சர்வ் பண்ணி எடுத்துக்கலாம். நாங்கள் வந்து இது ஒரு ஸ்வீட்டு புலாவ் கூட தான் சாப்பிட்ருக்கு. அந்த ரெசிபி கூட நான் ஷூட் பண்ணியிருக்கேன். அது வரும் கொஞ்சம் நல்ல. ஏன்னா நான் 2 வீடியோ ஒட்டுக்கா போட்டால் ரொம்ப பெருசாகிடுச்சு, அதனால் போடல. இப்போ தனியாக போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் பிளேட்டிங் போட்டிருக்கு, எவ்வளோ அழகாக தெரியுது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள். என்னோடய வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா நீங்கள் கண்டிப்பாக என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி எடுத்துக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.